நம்ம செல்வநாயகிக்கு இப்போ சரியான அள்ளு விட்டுட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபி சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுதான். அதாவது தன்னோட தேவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணதா இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அதிர்ச்சி. என்ன சொல்ற அபி நீ? இந்த ஃபோனுக்கு எப்படி ஃபோன் பண்ண முடியும்? அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு நல்லா தெரியும். அது தேவியோட ஃபோட்டோ தான். தேவியோட ஃபோட்டோ அதில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ செல்வநாயகிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் அது யாரோட ஃபோனுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கடைசியில் அது சத்யாவோட ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே சத்யா எந்த அளவுக்கு பிளான் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அர்ஜுன் பண்ண ஒரு காரியத்தால் சத்யா கொஞ்சம் நேரத்தில் வந்து வசமாக சிக்கியிருப்பாங்க. ஆனால் சத்யா மேலே கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் மரியாதை இது எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம சத்யா ஈஸியாக அந்த செல்வநாயகிட்ட இருந்து தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனாலும் வந்து அபியை எப்படி மாத்துறது, முதல்ல அவனுக்கு கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த முடிவு எடுக்க போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல்